ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். அதாவது பிப்ரவரி 18 2026 முதல் நியூஸ். சரியா? இந்த நியூஸை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எப்போ பார்த்துருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து டிசம்பர்ல லாஸ்ட் வீக் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நான் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜ்னா என்ன, ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஆல்ரெடி நான் சொன்னதுதான், அன்னைக்கு சொன்னதை அப்படியே திருப்பி சொல்றேன். லாங்குவேஜ்னா என்னன்னா வந்து லைக் வந்து இந்த இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் வந்து லாங்குவேஜ். நீ வந்து எப்படி ஸ்பீக் பண்றேன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் லாங்குவேஜ். ஸ்கிரிப்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நீ எழுதுற பத்தியா, இங்கிலீஷ்ல எப்படி எழுதுற, ABCD இந்த இப்படிதான் எழுதுவ, இதைதான் வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதே இது தமிழ் எப்படி எழுதுவ, அ ஆ இ ஈ இந்த மாதிரி எழுது பார்த்தியா, அதுதான் வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்கோ, அதே மாதிரி வந்து சந்தாலி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து இருக்கும். அதான் வச்சுக்கோங்க. அந்த லாங்குவேஜோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தாலி அப்படின்றது அந்த லாங்குவேஜோட பேர். ஓகே, நான் பேசுறேன் கேக்குதா? மியூட்ல இருந்தீங்க, கேக்குதா? ஓகே, இப்போ வந்துக்கோங்க. சந்தாலி அப்படின்றது ஒரு லாங்குவேஜ். இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. கரெக்டா என்ன சொல்லலாம் வந்து இந்த ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 6 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பேசுறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்தை இப்போ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து தமிழுக்கு வந்து அ ஆ இ ஈ அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கோ, இங்கிலீஷ்க்கு வந்து ABCD அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கோ, அதே மாதிரி வந்து இந்த சந்தாலி அப்படின்ற ஒரு லாங்குவேஜுக்கு வந்து தனித்துவமா ஸ்கிரிப்ட் எதுவுமே இருக்காது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், நான் வந்து தமிழ்ல வந்து நான் வாழைப்பழம் சாப்பிடுகிறேன் அப்படின்றத சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். தமிழுக்கு அப்படின்றதுக்கு வந்து ஸ்கிரிப்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எப்படி எழுதுவோம்னா தங்கிலீஷ்ல தான் எழுதுவோம். நானுன்றது வந்து NAN அப்படின்றது எழுதுவோம். வாழைப்பழம்ன்றத அதே மாதிரி வந்து தங்கிலீஷ்ல வந்து எழுதுவோம். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இந்த உச்சரிப்பு இருக்கு பாத்தீங்களா, வாழைப்பழம்ன்றத வந்து நம்ம வந்து ஒரு லா வந்து ஒரு மாதிரி வந்து உச்சரிப்போம். நம்மள்ட்டே வந்து ஒரு 3 வித லா இருக்கா, லா 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 அப்படின்னு ஒரு 3 லா இருக்கு. இது வந்து நீங்க தங்கிலீஷ்ல எழுதுறப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த உச்சரிப்பு வந்து இருக்காது. அதனால அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி பிரச்சனை வந்து இந்த சந்தாலி லாங்குவேஜ்ல இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து 1925 முடியும் இந்த சந்தாலி அப்படின்றதுக்கு வந்து தனியா வந்து ஸ்கிரிப்டே இருந்திருக்காது. அப்போ வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், அவரோட பேர் பார்த்துக்கோங்க, பண்டிட் ரகுநாத் முர்மு அப்படின்றது அந்த ஸ்கூல் டீச்சரோட பேரு. அவர் தான் வந்து சந்தாலிக்குன்றது ஒரு புதுசா வந்து ஒரு எழுத்துக்களை வந்து கொண்டு வந்திருப்பாரு. எப்பன்னு பாத்துக்கோங்க, 1925 வந்து கொண்டு வந்திருப்பாரு. மொத்தம் எத்தனை எழுத்துன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து இங்கிலீஷ்ல வந்து 26 எழுத்தோ, சந்தாலியில வந்து மொத்தம் வந்து 30 எழுத்து. சரியா? அதுல வந்து வவல்ஸ் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 6 வவல்ஸ். கான்ஸ்டன்ட் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 24 அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு கேட்டீங்கன்னா, 1925 வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து கண்டுபிடிச்சாங்களா, அதாவது லைக் வந்து அந்த பண்டிட் ரகுநாத் முர்மு வந்து கிரியேட் பண்ணாரா, அது கிரியேட் ஆகி வந்து ஒரு 100 வருஷம் ஆச்சு அப்படின்றது வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுக்காக, அது அந்த 100 வருஷம் ஆச்சா, அந்த 100 வருஷம் ஆனதுக்காக வந்து நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஸ்பெஷலா வந்து ஒரு காயினை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? ஹலோ? ஓகே, வேற என்ன நான் படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த 8th ஷெட்யூலை பத்தி தெரியணும். அது என்னடா 8th ஷெட்யூல்னா, ஆல்ரெடி சொன்னதுதான், இந்தியாவில் ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கும். ஓகேவா? இதுல முக்கியமான லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எப்படி சொல்றது, அதுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த லிஸ்ட் தான் வந்து 8th ஷெட்யூல்னு சொல்லுவாங்க. இந்த 8th ஷெட்யூல் கீழே வர எல்லா லாங்குவேஜையும் அபிஷியல் லாங்குவேஜா வந்து கருதுவாங்க. ஓகேவா? எப்படி சொல்றது, இப்போ வந்து 8th ஷெட்யூல்ல வந்து எத்தனை லாங்குவேஜ் வந்து இப்போதைக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை லாங்குவேஜ் படிச்சிருப்போம், 22 தானே, 22 லாங்குவேஜ் வந்து படிச்சிருப்போம். இந்த சந்தாலி அப்படின்றது வந்து எப்போ வந்து அபிஷியல் லாங்குவேஜா, அதாவது இந்த 8th ஷெட்யூல்ல வந்து சேர்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 2003 வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு வாட்டி வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? 92வது வாட்டியா வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க 2003. அப்போ வந்து இந்த சந்தாலியை வந்து அபிஷியல் லாங்குவேஜா வந்து சேர்த்திருப்பாங்க, அதாவது இந்த 8th ஷெட்யூல்ல வந்து சேர்த்திருப்பாங்க அப்படின்றதையும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஆல்ரெடி படிச்சதுதான் திருப்பி வந்து இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. அந்த 100 வருஷம் ஆனதுக்காக இப்போ வந்து நம்ம வந்து
திரௌபதி முர்மு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு காயினையும் ஒரு ஸ்டாம்பையும் லான்ச் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே, அது போல தானே. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. ஓகே, ரெண்டாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு வேலை வந்து பார்த்துருப்பாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப நீங்க இங்க வந்து ஹைவேல வந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைவேல வந்து ரெண்டு பக்கம் வந்து மரத்தை வந்து நட்டு வச்சிருப்பாங்க. இது என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இவங்க வந்து மரத்தை நட்டுருக்காங்க பாத்தீங்களா, அதுல மோஸ்ட்லி வந்து எந்த மரத்தை வந்து நட்டுப்பாங்கன்னா வந்து லைக் வந்து எப்படி சொல்றது, இந்த டெக்கரேட்டிவ் ட்ரீஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த அலங்கார மரம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மரத்தை தான் வந்து மோஸ்ட்லி வந்து நட்டுருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ரோஸ் கலர் பூலா இருக்குமே, நான் வந்து இமேஜ் கூட எடுத்து வச்சேன், இப்ப பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்க மரத்தை தான் வந்து மோஸ்ட்லி வந்து நட்டிருப்பாங்க. இதனால வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால என்ன பண்றாங்க, இப்ப வந்து அதுல வந்து ஒரு சில விஷயம் வந்து பண்றாங்க. ஆல்ரெடி மரம் இருக்கு, ஓகே, ஆனா வந்து அந்த மரத்தால வந்து எந்தவித பிரயோஜனமும் இல்ல. இப்போ வந்து நாங்க என்ன மாதிரி வந்து மரத்தை வந்து நட போறோம்னு கேட்டீங்கன்னா, மரத்தை நட போறோம், இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ட்ரீஸ் வந்து நடாம இந்த தேனீக்கள் வந்து தேன் எடுக்கும் பாத்தீங்களா, அந்த மகரந்த சேர்க்கைக்காக வந்து எடுக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க மரத்தை வந்து நாங்க வந்து இனிமே வந்து நட போறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. யாரும் பாத்துக்காங்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதோட பேர் பாத்துக்காங்க, பி காரிடோர்னு சொல்லுவாங்க. ஓகே, வேற என்ன இதுல இருக்கும், அது வந்து எத்தனை எத்தனை மீட்டருக்கு ஒரு இதுக்கு வந்து ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு மரத்துக்குள்ள தூரம் வந்து 500 மீட்டர்ல இருந்து 1 கிலோமீட்டர் முடி வந்து நாங்க வந்து நடுவோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இந்த 2027 ஃபினான்சியல் இயர்ல மட்டும் எத்தனை மரத்தை வந்து நாங்க நட போறோம்னா கிட்டத்தட்ட வந்து 40 லட்சம் மரத்தை வந்து நட போறோம். அதுல வந்து 60% கிட்டத்தட்ட வந்து 24 லட்சம் மரம் வந்து இந்த பி காரிடோர் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இந்த பி வந்து தேன் எடுக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க மரத்தை மட்டும் நட போறோம் அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. அது என்னடா அந்த மாதிரி மரம்னு கேட்டீங்கன்னா, இந்த வேப்ப மரம் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, ஒரு 6 வித மரங்கள் இருக்கும். 3, 4, 5, 6, 7 வித மரங்கள் இருக்கும். அந்த 7 வித மரத்தை வந்து நாங்க நட போறோம். இந்த மாதிரி வந்து டெக்கரேட்டிவ் ட்ரீஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இந்த மரத்தை வந்து நாங்க வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து வந்து மூணாவது நியூஸ். யாருக்காச்சும் பொம்மலாட்டம் பார்க்காம இருக்கீங்க? பொம்மலாட்டம் தெரியுங்களா? லைக் வந்து அந்த காலத்துல இந்த எப்படி சொல்றது, பொம்மையை வச்சு இந்த நூல் நூலா இழுப்பாங்க பாத்தீங்களா, தெருல எல்லாம் வந்து இந்த நாடகம் மாதிரி போடுவாங்க. பார்க்காம இருந்திருக்கீங்களா யாராச்சும்? லைக் வந்து பொம்மலாட்டம்னா என்ன, பப்பட் ஷோனா என்ன தெரியாது அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? இப்பதான் அந்த ஆண்ட்ராய்டு, அந்த சினிமா, அந்த வேற என்னது இந்த டிவி இதெல்லாம், அப்போ வந்து பொம்மலாட்டம் தான். லைக் வந்து குறு நாடகம் மாதிரி வந்து போடுவாங்க. ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், அதை வந்து நூலை வந்து கட்டி வச்சுக்கிடுவாங்க. அந்த நூலோட இந்த இந்த கயிறை எடுத்தீங்கன்னா கையை ஆடும், நூலோட அந்த கயிறு எடுத்தா கால் ஆடும். பார்த்துருக்கீங்க தானே, நான் சொல்ல தேவையில்லை. ஓகே, இப்போ எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இந்த பப்பட் ஷோ இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த பொம்பலாட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கலை வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கான். அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட போஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அவன் வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. அது என்ன பண்றாங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ். என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு 8 வித ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த பொம்பலாட்டத்திலே வந்து நிறைய டைப் இருக்கு, கிட்டத்தட்ட வந்து 4 டைப் இருக்கும். எப்படின்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த நூலை வச்சு இழுப்பாங்க ஒன்னு, சரியா, நூலை வச்சு இழுக்கிறப்ப வந்து அந்த பொம்மை வந்து ஆடும். இன்னொன்று எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இது நம்மளே பண்ணியிருப்போம், உங்களோட கையோட ஷேடோ இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து லைட்ல காட்டுறப்ப வந்து நிழல் வரும். அந்த நிழலுக்கு வந்து இப்போ வந்து நீங்க கையை தூக்குனீங்கன்னா அந்த நிழல் வந்து ஆடும். இந்த நிழல் ஆட்டம் நிழல் மாதிரி இருக்கும், அதையும் பார்த்துருக்கீங்க தானே, அது ஒரு டைப் இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த பொம்மைக்கு வந்து ஒரு குச்சி மாதிரி வந்து ஊண்டி வச்சிருவாங்க, அந்த ஸ்டிக் ஆட்டுறப்ப வந்து இந்த பொம்மை வந்து ஆடும். இதெல்லாம் வந்து நிறைய டைப்ஸ் வந்து இருக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த கலை வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கு, இதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல போஸ்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா
ஒரு 8 ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? ஒவ்வொரு ஊர்லயும் இந்த பொம்மலாட்டம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து சிறப்பம்சம். ராஜஸ்தான்ல என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்த நூலை வச்சு இருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஃபேமஸ். இந்த மாதிரி வந்து 8 ஊர்ல இருக்கும். அந்த 8 ஊருக்காக ஒரு 8 வித ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு பாத்துக்காங்க, 5 ரூபா அப்படின்றது சொல்ல தெரியணும். இதுக்கு வந்து யார் வந்து டிசைன் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா சங்கா சமந்தா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. யார் யார் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சங்கீத் நாடக் அகாடமி அப்படின்னு ஒருத்தவங்களும், இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்களும், தரிச்சா ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்களும், தாதி புடும்ஜி அப்படின்னு ஒருத்தவங்களும், அதுக்கப்புறம் வந்து த இஷா பப்பட் தியேட்டர் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்களும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சுதானே? சிம்பிளான விஷயம். நான் சொன்ன மாதிரி இதுல வந்து 4 டைப்ஸ் இருக்கு. சரியா? அந்த ஸ்ட்ரிங்ன்றது வந்து நூலை வச்சு இழுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து க்ளோவ் மாதிரி ஒன்று இருக்கும். ராடுன்றது அந்த குச்சி இருக்கு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து ஷேடோன்றது அந்த நிழல் டைப் இருக்கு பாத்தீங்களா. மொத்தம் வந்து 4 வித டைப் இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? அடுத்து போலாமா? ஓகே, சூப்பர். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெத் கிளைம் செட்டில்மெண்ட்னா என்ன தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், எச்ன்னு ஒருத்தவர் இருக்காருன்னு வச்சுக்காங்க. அவர் வந்து பேங்க்ல வந்து எய்தர் ஏதாச்சும் ஒன்று, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லைன்னா வந்து ஒரு எஃப்டி இல்ல அது ஒரு எஃப்டியோ இல்லைன்னா வந்து ஒரு இன்சூரன்ஸோ இல்லைன்னா வந்து பேங்க்ல வந்து ஒரு லாக்கரோ வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வச்சிருக்காரு, ஆனா வந்து திடீர்னு வந்து எதிர்பாராத ஒரு சூழ்நிலையால இறந்துட்டாரு அவர். ஓகேவா? இப்ப என்ன ஆகும், அவர் வந்து அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து காசு வந்து போட்டு வச்சிருப்பாரா, அதை வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க. கிளைம் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இதை தான் வந்து டெத் கிளைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சு தானே? சிம்பிளான விஷயம். ஓகே, இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த செட்டில்மெண்ட் வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா, அது வந்து முன்னாடி வந்து பெரிய ப்ராசஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த எட்ஸோட எப்படி சொல்றது, அவர் இறந்துட்டான்னா அவரோட மகனே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அந்த பிரான்ச்சுக்கு வந்து போகணும். அவரோட பிரான்ச்சுக்கு போயிட்டு நான் தான்ப்பா அவரோட மகன் அப்படின்னு சொல்லி வந்து சில பல டாக்குமெண்ட்ஸ் வந்து காட்டணும். ஒரு வாட்டி போனா மட்டும் போதாது, நிறைய வாட்டி அலைய வைப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன செய்யுங்கன்னா அவரோட அமௌண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அவர் வச்சிருக்க அமௌண்ட் வந்து 15 லட்சத்துக்கு மேல இருந்துச்சு. 15 வச்சிருக்க அமௌண்ட் இருந்தாலே நீ வந்து அவர் பேங்க்காரன் வந்து உன்ட்ட வந்து கொடுக்குறப்ப, அதாவது அந்த எக்ஸோட மகன்கிட்ட வந்து கொடுக்குறப்ப ஒரு சாட்சி கையெழுத்து மாதிரி, இந்த சூரட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சோரட்டி கையெழுத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து போடணும். ஓகேவா? இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்போ வந்து அந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி வந்து கொண்டு வராங்க. லைக் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து இந்த போர்ட்டல் வந்து கொண்டு வராங்க. அந்த போர்ட்டலோட பேர் பார்த்துக்கோங்க, ஆன்லைன் டெத் கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்றது அந்த போர்ட்டலோட பேரு. சிம்பிளான இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து நீ வந்து பேங்க்குக்குலாம் வந்து போக தேவையில்ல. நீ வீட்டுல உட்காந்து இந்த போர்ட்டலை வந்து லாகின் பண்ணிட்டு நீ தான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து அப்லோட் பண்ணா போதும். பேங்க்காரன் வந்து டைரக்டா வந்து உனக்கு வந்து காசு வந்து கொடுத்துருவாங்க. வேற என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு கிளைம் பண்ணிருப்ப பாத்தியா, கிளைம் பண்ணி 15 நாளுக்குள்ள வந்து உனக்கு வந்து காசு வந்து வந்துரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த எக்ஸோட அக்கௌண்ட்ல வந்து ஒரு 15 லட்சம் முடி இருந்துச்சுன்னா நீ வந்து அந்த சூரட்டி போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எந்த ப்ராசஸும் தேவையில்ல. அதுக்கு மேல இருந்துச்சு நம்மளும் சாட்சி கையெழுத்துக்கு வந்து யாராச்சும் வந்து போடணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஒன்றும் இல்லை, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ஆன்லைன் டெத் கிளைம் செட்டில்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். நான் பேசுறது வழங்குதானே மத்தாளுக்கு தான். அடுத்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த நியூஸ் தானே. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னா என்னன்னு தெரியணும். நல்லா நான் வச்சுக்கோங்க, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னா என்னன்னு தெரியணும். ஆல்ரெடி பார்த்தது தான், அதுல வந்து எந்த மாற்றமும் இருக்காது. அக்டோபர் மாசம் படிச்சிருப்போம், அதே நியூஸ் தான் அந்த நியூஸ். இதுல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்தியாவோட ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இந்தியன் கம்பெனி வெளிநாட்டுல இருந்து இந்த லோன் வந்து வாங்குவாங்க பார்த்தீங்களா, லைக் எப்படி சொல்றது, ஒரு யூஎஸ் பேங்க்டையோ ஒரு சிங்கப்பூர் பேங்க்டையோ இல்லைன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்டையோ காசு வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா, லோன் மாதிரி. இதான் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ன்றது வாங்குறது. எக்ஸ்டர்னல் இருந்து வெளிநாட்டுல இருந்து வாங்குறது தான் வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சு தானே?
ஓகே, இதுல வந்து ஆர்பிஐ வந்து சில பல மாற்றங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி வந்து வெளிநாட்டுல இருந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் வழியா வந்து காசு வந்து வாங்குறாங்கன்னா, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நீ அதிகபட்சம் நல்லா பார்த்துக்கங்க 750 மில்லியன் நீ வந்து வாங்கிக்கலாம். எந்த ஆர்பிஐயோட அப்ரூவல் இல்லாம 750 மில்லியன் வந்து முடிவு வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீ கண்டிப்பா வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். இப்ப என்ன பண்றாங்க, அந்த லிமிட்டை வந்து கூட்டுறாங்க. என்ன கூட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா 750ல இருந்து 1 பில்லியனா வந்து கூட்டுறாங்க. 1 பில்லியன் இல்லைன்னா வந்து உன்னோட மொத்த அசெட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல 300% வந்து நீ வந்து லோனா முடி வாங்கிக்கலாம் வித்தவுட் ஆர்பிஐ அப்ரூவல். அதுக்கு மேல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீ ஆர்பிஐ வந்து அப்ரூவல் வந்து வாங்கிக்கிறோம். ஓகேவா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, 1 பில்லியனு இல்லைன்னா வந்து அவனோட நெட்ஒர்க்ல 300%. இதுல எது அதிகமா இருக்கோ அந்த கண்டிஷன் வந்து பொருந்தும். புரிஞ்சுச்சு தானே? ஃபர்ஸ்ட் விஷயம். முன்னாடி 750 இப்போ வந்து 1 பில்லியன் இல்லைன்னா வந்து அவனோட அசட்ல இருந்து 300%. எது அதிகமா இருக்கோ அது விஷயம். ஓகே, இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா, வாங்கிட்டு நீ ரீபே பண்ணுவ பாத்தீங்களா, அந்த பீரியட் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நானே வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு 1 பில்லியன் வந்து வாங்குறேன்னா, வாங்கிட்டு நான் உடனே வந்து என்னால வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியாது. குறைஞ்சது வந்து அதுக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு வந்து என்னால வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதுல வந்து சில பல விஷயங்கள் வந்து மாத்துறாங்க. என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து ஒருவேளை மேனுஃபேக்சர் கம்பெனிஸா இருந்தீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க, மேனுஃபேக்சர் கம்பெனிஸா இருந்தீங்கன்னா நீ வாங்குற பாத்தீங்கன்னா அது வந்து மத்த ஆளுக்கு தான்ப்பா 3 வருஷம், நீ வந்து 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள வந்து ரீபேமெண்ட் எப்ப வேணா பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனா வந்து அதுல ஒரு கண்டிஷன் வந்து சொல்றாங்க, நீ மேனுஃபேக்சர் கம்பெனியா இருந்தாலும் நீ வாங்குற அமௌண்ட் வந்து என்ன 150 போட்டிருக்கான், 50 தானே படிச்சோம். கூட்டிட்டானா? யாராச்சும் ஒரு ஆள் பாருங்க. 50 படிச்சுமா? 50 150? புரிஞ்சுச்சா? நீ வாங்குற அமௌண்ட் வந்து 50 மில்லியனுக்குள்ள இருந்துச்சுன்னா, அதாவது இங்க 150 கொடுத்துருக்காங்க, 150 மில்லியனுக்குள்ள இருந்துச்சுன்னா வந்து நீ வந்து 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள வந்து எப்ப வேணா ரீபே வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை அதுக்கு மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ கண்டிப்பா வந்து 3 வருஷம் கழிச்சு தான் வந்து ரீபே வந்து பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சா? ரெண்டாவது விஷயம். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்க? அது யாராச்சும் பாருங்களேன், 50 150. ஓகே, பார்த்து வைங்க, நான் அடுத்து போறேன். சரியா? இது ரெண்டாவது விஷயம். அடுத்து வந்து மூணாவது விஷயம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த காஸ்ட் கேப்னு சொல்லுவாங்க. அது என்னடா காஸ்ட் கேப்னு கேட்டீங்கன்னா வந்து இதையும் நம்ம பார்த்துருப்போம். லைக் வந்து என்ன சொல்றது, அதே என்ன எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து ஒரு $100 வந்து லோனா வந்து வாங்குறேன், ஒரு யூஎஸ் பேங்க்ல இருந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னா வந்து 8% இருக்கு. ஆனா வந்து அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லைன்னா வந்து இன்னும் ஏகப்பட்ட ஃபீஸ் வந்து போட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 8ல இருந்து 10% வந்து மாத்திடுவாங்க. ஆர்பிஐ என்ன சொல்றானா வந்து, ஆர்பிஐக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. இந்த மாதிரி வந்து நீ வாங்குற லோன் வந்து வாங்குறேன்னா அதிகபட்சம் வந்து 9% முடி இருந்தா மட்டும்தான் வந்து நீ வந்து லோன் வந்து வாங்கணும். அதுக்கு மேல வந்து கொடுத்து வந்து நீ வந்து லோன் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு. இப்போ வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து தளர்த்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, முன்னாடி வந்து நான் 9% மேல இருந்துச்சுன்னா வந்து வாங்கக்கூடாது அப்படின்றது சொன்னேன். இப்போ அதெல்லாம் வேணாம்ப்பா, அதுக்கு மேல இருந்தாலும் நீ வந்து வாங்கிக்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து ஒரு கண்டிஷன் வந்து சொல்றாங்க. என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, நீ வாங்குற பாத்தீங்களா அந்த காசை வந்து 3 வருஷத்துக்குள்ள வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி இந்த மேனுஃபேக்சர் கம்பெனி சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ் நீ கண்டிப்பா 150 தானா? ஓகே, அந்த மேனுஃபேக்சர் கம்பெனி சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 3 வருஷத்துக்குள்ள வந்து திருப்பி கொடுப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ் வந்து உனக்கு வந்து இந்த ரூல்ஸ் வந்து பொருந்தாது. நீ வந்து 9% மேல வந்து வாங்கக்கூடாது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? இது நம்ம எங்கேயோ பார்த்தேனே, ஒரே நிமிஷம். அக்டோபர் தானே? ஓகே, அது நான் தேடி உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? அதுல 50 பார்த்த மாதிரி இருந்துச்சு, இப்ப கூட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். சரியா? 150 வச்சுக்கோங்க.
ஓகே, இது வந்து மூணாவது விஷயம். சரியா? அடுத்து வந்து நாலாவது விஷயம் வந்துங்க. நாலாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ரெண்டு கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நீ வாங்குற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து வாங்குறேன். இந்த வாங்குற காசை வச்சு என்ன பண்றேன்னா, இந்தியாவில வந்து ஒரு விஷயம் வந்து பண்றேன். லைக் வந்து என்னோட பில்டிங்கே வந்து இன்னும் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஷோரூம் வந்து வச்சிருக்கேன்னா, அந்த ஒரு 100 மில்லியன் வந்து வாங்குறேன்னா, அந்த ஷோரூம் வச்சு லைக் வந்து என்ன சொல்றது, 350 150 50ல 150 மாத்திட்டாங்க. சூப்பர். ஓகே ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இப்ப நாலாவது விஷயம் என்ன சொல்றானா வந்து நீ வந்து காசு வந்து வாங்குறியா, வாங்குற அமௌண்ட்டை வந்து நீ இந்தியாவில யூஸ் பண்ண போறியா, லைக் வந்து இந்தியாவில வந்து இன்னொரு மேனுஃபேக்சர் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறது, இந்தியாவில இருக்கவங்களுக்கு வந்து காசு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி நீ வாங்குற காசை வந்து இந்தியாவில யூஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காசை வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீ வந்து கண்டிப்பா வந்து டாலர்ல தான் வாங்கியிருப்ப. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாருங்கன்னா வந்து வெளிநாட்டு காசுல எல்லாம் வந்து வாங்கியிருப்ப. ஆனா வந்து நீ வந்து இந்தியாவில யூஸ் பண்ண போற. சரியா? இந்த மாதிரி இந்தியாவில நீ யூஸ் பண்ண போறேன்னா நீ கண்டிப்பா அந்த டாலர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து உன்னோட ருப்பீஸா வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிருக்கணும். எத்தனை மாசத்துக்குள்ள வாங்கி பார்த்துக்கோங்க? ஒரு மாசத்துக்குள்ள நீ வாங்கிட்டு பாத்தியா, வாங்கி ஒரு மாசத்துக்குள்ள வந்து அந்த காசை வந்து ருப்பீஸா வந்து கன்வெர்ட் பண்ணி உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து போட்டு வச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றான்னா, நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 100 மில்லியன் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டு அதுல வந்து ஒரு 70 மில்லியன் வந்து அப்பவே லைக் வந்து உடனடியா யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்க 30 மில்லியன் வந்து இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு யூஸ் பண்ண போறேன்னா, நீ என்ன பண்றோம்னா இந்த 30 மில்லியன் மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம எஃப்டில வந்து போட்டு வந்து வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம், கண்டிஷன். நாலாவதுல ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ வாங்குற அமௌண்ட்டை இந்தியாவில யூஸ் பண்ணாம, இது நான் அப்பதே அனுப்புனது. சரியா? இப்பதான் வந்திருக்கு. இல்ல 50 இருந்துச்சு. இது 50ல இருந்து இப்ப வந்து 150 மாத்திருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து நாலாவதுல ரெண்டாவது கண்டிஷன் வாங்கலேன். கண்டிஷன் என்ன சொன்னேன்? வாங்குற அமௌண்ட்டை இந்தியாவில யூஸ் பண்ற மாதிரி. ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ வாங்குற அமௌண்ட்டை வெளிநாட்டிலேயே யூஸ் பண்ற மாதிரி. லைக் எப்படி சொல்றது, இப்போ ஜெர்மனில இருந்து ஒரு பார்ட்ஸை வந்து வாங்குற, ஜப்பான்ல இருந்து ஒரு பார்ட்ஸ் வந்து வாங்குற, அதுக்கு வந்து காசை வந்து கொடுப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வெளிநாட்டுல அந்த காசை வந்து யூஸ் பண்ண போறேன்னா நீ வந்து எந்த வித மாற்றங்களும் பண்ண தேவையில்ல. லைக் வந்து டாலர்ல இருந்தா டாலர்லயே வச்சுக்க, இல்லைன்னா வந்து வேற இதுல வந்து வாங்கிருக்கியோ அதுலயே வந்து வச்சுக்க, இந்தியன் ருபீஸ்ல வந்து மாத்த வந்து தேவையில்ல அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. நீ வந்து உன் விருப்பப்பட்டா மாத்திக்கலாம். ஆனா வந்து இது வந்து அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கட்டாயம் எல்லாம் இல்ல. நீ வந்து டாலர்ல வச்சுனாலும் வச்சுக்கலாம், ருபீஸ்ல வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது இந்தியன் பேங்க்லயும் போட்டுக்கலாம், வெளிநாட்டிலையும் நீ வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நாலாவது விஷயம் புரிஞ்சுச்சா? ஓகே, அஞ்சாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரிங் வந்து வாங்க முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த சீட்டு போடுவாங்க பாத்தீங்களா, இந்த சீட்டு, நிதி, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, அதுக்கப்புறம் என்னது அக்ரிகல்ச்சரு, அந்த அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரிங் வந்து வாங்க முடியாது, உங்களுக்கு வந்து கிடையாது, யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் வந்து 5 வித மாற்றங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த 150ன்றது முக்கியம். சரியா? ஆல்ரெடி 50 இந்த 4 இதையும் ஆல்ரெடி பார்த்தது. இந்த 150 மட்டும்தான் வந்து இப்ப வந்து மாறி இருக்கு. 50ல இருந்து 150 வந்து மாத்திருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு தானே சொன்னது? இன்னைக்கு வந்து இந்த நியூஸ் தான் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஓகே ஓகே, அடுத்து வந்து 6வது நியூஸ். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கும். சரியா? அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. நான் கரெக்டா பார்த்து சொல்றேனே, ஒரே நிமிஷம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து பினான்சியல் இயர் 2022லயே கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ என்ன சொல்றது, இப்போ வந்து நீ வந்து இந்த 2021 22லாம் வந்து யூபிஐ வந்து பீக்ல இருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு டீயே குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், யூபிஐல வந்து ஸ்கேன் பண்ணி நான் வந்து மணி அனுப்பிடுவேன். சரியா? இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து யூபிஐ தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோமா. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த யூபிஐ யூஸ் பண்றதுனால பேங்க்காரங்களுக்கு வந்து எந்த வித லாபமும் கிடையாது. இப்போ நான் வந்து யூபிஐ யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பேங்க் என்ன பண்றான்னா வந்து ஒரு 5 ரூபா வந்து நான் வந்து ஸ்கேன் பண்றேன்னா எனக்கு வந்து அதோட ஃபீஸ் வந்து ஒரு 50 பைசா வந்து போட்டான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு 50 பைசா வந்து போட்டானா அதுல வந்து பேங்க்குக்கு வந்து லாபம் வரும். ஆனா வந்து நான் வந்து 5 ரூபாய்க்கு 5 ரூபா மட்டும் தான் வந்து அந்த யூபிஐல வந்து போடுவேன், எக்ஸ்ட்ராலாம் போட மாட்டேன். இதனால வந்து பேங்க்குக்கு வந்து எந்தவித லாபமும் இருக்காது. ஆனா வந்து இந்தியாவில வந்து டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பானா, ஏன்பா பேங்க், உனக்கு நான் காசு தரேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எது வழியா தரானா, இந்த இன்சென்டிவ் ஸ்கீம் வழியா வந்து தருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து 2022ல பேங்க்குக்கு மட்டும், அந்த பேங்க் இந்த மாதிரி எப்படி சொல்றது, லைக் வந்து இந்த பேமெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்பெனிஸ் வந்து இந்த இன்சென்டிவ் வந்து எவ்வளவு வந்து கொடுத்துருப்பானா கவர்மெண்ட்டுக்கானே
1389 கோடி வந்து பினான்சியல் இயர் 2022 வந்து கொடுத்திருப்பாங்க. 23 வந்து 2210 கோடியும், 24 வந்து ஒரு 3631 கோடியும், 25 வந்து 1046 கோடியும் வந்து கொடுத்திருப்பாங்க. புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து 2022 பினான்சியல் இயர்ல வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வழியா வந்து இது வரைக்கும் எத்தனை கோடி வந்து இன்சென்டிவா வந்து கொடுத்திருக்காங்கன்னா, இந்த பேங்க், இந்த பேமெண்ட் கம்பெனிஸ், அப்புறம் வந்து இந்த அந்த அப்ளிகேஷன் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் இந்த ஸ்கீம் கீழே வந்து எவ்வளவு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுத்திருக்காங்கன்னா 8276 கோடி வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த டேட்டா வந்து யார் சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து டிபெண்ட் ஃபினான்சியல் சர்வீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வழியா வந்து இந்த டேட்டா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட் அனாலிசிஸ் அப்படின்றது அதோட பேர். ஓகேவா? வேற என்ன இதை பார்த்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இப்போ வந்து இந்தியால வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு 100 ரூபா, ஒரு 100 டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா வந்து அதுல வந்து 57% வந்து யூபிஐ வழியா நடக்குது, மிச்சர் மட்டும்தான் வந்து கேஷ் வழியா வந்து நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து யூபிஐ வந்து அதிகமா யாரு வந்து யூஸ் பண்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த யங்ஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, 18 இருந்து 25 வயசு முடியும், மொத்தம் யூஸ் பண்றதுல 60% வந்து யங்ஸ்டரே வந்து யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன நீங்க படிக்கணும்னா வந்து இந்தியாவோட இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 11 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த கடையில எல்லாம் வந்து இந்த கியூஆர் கோடு வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து முன்னாடி வந்து 9.3 கோடி கியூஆர் கோடு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ எவ்வளவு இருக்குன்னா 65.8 கியூஆர் கோடு 65.8 கோடி கியூஆர் கோடு வந்து இருக்கு இந்த ஸ்கீமால அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? எல்லாமே டேட்டாவா தான் இருக்கும். அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது சிம்பிளான விஷயம். சரியா? என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நம்மளோட நேவி ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, ஓகே, இந்த ட்ரைனிங் பண்றவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அவங்க ட்ரைனிங் பண்ணோம்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஷிப் வந்து தேவைப்படுமா, அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து மொத்தம் எத்தனை ஷிப்னு பாத்துக்காங்க, 3 ஷிப். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஷிப் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். அந்த ஷிப்போட பேர் பாத்துக்காங்க கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து யார்ட் 18003 அப்படின்றத சொல்லுவாங்க. யார் இதை லான்ச் பண்ணிருக்காங்கன்றது முக்கியம். எல்என்டி தான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. எங்க வச்சு லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சென்னையில காட்டுப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்த எல்என்டி ஷிப்யார்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், அங்க வச்சுதான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. லான்ச் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா அனுபாமா சௌகன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 3 ஷிப், அதுல ஃபர்ஸ்ட் ஷிப் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. புரிஞ்சிச்சு தானே? லைக் வந்து இது ஒரு ட்ரைனிங் ஷிப் மாதிரி, அந்த நேவி ஆஃபீஸர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் ஷிப் மாதிரி, வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவும் பிரான்ஸும் வந்து ஆல்ரெடி வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து ரினியூ பண்றாங்க. அது என்னடா அக்ரிமெண்ட் கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த டிஃபென்ஸ்க்காக அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அந்த அக்ரிமெண்ட் வந்து இப்போ வந்து ரினியூ பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். எத்தனை வருஷத்துக்கு பண்றாங்க பாத்துக்கோங்க, 10 வருஷத்துக்கு வந்து பண்றாங்க. எங்க வச்சு இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பானா, இந்தியா பிரான்ஸ் அனுவல் டிஃபென்ஸ் டயலாக் அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும். எத்தனை எடிஷன் பாத்துக்கோங்க, 6வது எடிஷன் பெங்களூர் கர்நாடகா நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த ரினியூவல் வந்து பண்ணிருப்பாங்க. இதுல என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன படிச்சிருப்போம், நம்மளோட டாட்டாவும் அவனோட ஏர்பஸும் சேர்ந்து இந்தியால மோஸ்ட்லி வந்து இந்தியால வந்து ஹெலிகாப்டர் வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்தியால ஹெலிகாப்டர் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்லாம் வந்து படிச்சிருப்போமா. அதை வந்து அப்படியே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து நம்மளோட டாட்டாவும் அவனோட ஏர்பஸும் சேர்ந்து எங்கன்னு பாத்துக்காங்க, கர்நாடகால கோலார் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த ஹெலிகாப்டருக்காக ஃபைனல் அசம்பிளி லைன் வந்து கொண்டு வர போறாங்க. அந்த அங்க அதுல வந்து எந்த ஹெலிகாப்டர் வந்து லைக் வந்து அந்த மேக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, எந்த மாதிரி ஹெலிகாப்டர் வந்து மேக் பண்ணுவாங்கன்னா ஏர்பஸோட H125 ஹெலிகாப்டர் வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்றத படிச்சிருப்போம். இது ஒரு விஷயம். சரியா? இதுக்காக எத்தனை கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க கேட்டீங்கன்னா 1000 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்திருப்போம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதையும் நம்ம ஆல்ரெடி படிச்சது. என்னன்னா கேட்டீங்கன்னா வந்து 2026 இந்தியாவும் பிரான்ஸும் சேர்த்து இயர் ஆஃப் இனோவேஷன் அப்படின்னு சொல்லி வந்து அப்சர்வ் பண்ண போறாங்க அப்படின்றத படிச்சிருப்போம். அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்தியாவோட ஆர்மியும் அவனோட ஆர்மியும் சேர்ந்து ஒரு மிசில், அந்த மிசிலோட பேர் பார்த்துக்காங்க ஹேமர் மிசில் அப்படின்ற ஒரு மிசில் வந்து பண்ண போறாங்க. கரெக்டா சொல்லணுமா வந்து இந்தியாவோட பெல்லும் அவனோட சாஃப்ரான் இருப்பான் பாத்தீங்களா, அவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இதுவும் படிச்சதுதான். கடைசியா சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா இது முக்கியமான விஷயம்.
என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் எப்படி சொல்றது, இப்போ வந்து பிரான்சிஸ் வந்து ஒரு கம்பெனி, இப்போ வந்து இந்தியால வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஒரு 100% ஷேர் வந்து இருக்கு. அந்த ஷேர் வந்து ஒரு 15% ஷேர் வந்து சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து வாங்குறான்னு வச்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கோங்க, எத்தனை பர்சன்டேஜ் முக்கியம்? 10% தான். ஒரு 10% வச்சுக்கோங்க, ஒரு 15 வச்சுக்கோங்க. 15% ஷேர் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து எவ்வளவு வந்து டாக்ஸ் வந்து கட்டணும்னா வந்து 15% வந்து கட்டுற மாதிரி, 10% வந்து கட்ட இருந்துச்சு. நல்லா வச்சுக்கோங்க, முன்னாடி வந்து 10% கட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதோட லிமிட் வந்து 5% குறைச்சிருக்காங்க. இது ஒரு விஷயம். ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீ வந்து வாங்குற ஷேர் வந்து 10% கீழே இருந்துச்சுன்னா அவனுக்கு டாக்ஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னா அதுவும் 10% தான் இருந்துச்சு. இப்போ அதை வந்து 15% வந்து மாத்துறாங்க. புரிஞ்சுச்சா? இந்தியா கம்பெனியோட ஷேர் வந்து பிரெஞ்சோட கம்பெனி வந்து ஏதாச்சும் வந்து வாங்குச்சுன்னா முன்னாடி வந்து டாக்ஸ் வந்து எவ்வளவு கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா 10% வந்து கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதுல வந்து மாத்துறாங்க. நீ வாங்குற ஷேர் வந்து 15%, அதாவது 10% மேல இருந்துச்சுன்னா நீ வந்து 5% மட்டும் ஷேர் டாக்ஸ் வந்து கட்டினா போதும். அதே சமயம் 10% கீழே இருந்துச்சுன்னா நீ வந்து 15% ஷேர் வந்து டாக்ஸ் வந்து கட்டணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் வந்து இந்த மோஸ்ட் ஃபேவர் நேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பண்றதா ரைட். மேம் 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 இன்னைக்கு டானிக்கே தீந்து போச்சு. நான் மீட் பண்ணலாம். ஓகே, நான் பண்ணிட்டேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இந்த நியூஸ் முடிஞ்சிச்சு சரியா? முடிச்சிட்டு இருந்தானே. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சமிட்டை பத்தி நம்ம வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி வந்து இந்தியா ஏஐ சமிட் அப்படின்னு ஒரு சமிட் வந்து நடக்குது அப்படின்றத பார்த்துருப்போம். எப்போ வந்து நடக்குதுன்னா வந்து இந்த பிப்ரவரி மாசம், லைக் வந்து இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அந்த இந்தியா ஏஐ சமிட்ல வச்சு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. யார் பண்ணிருக்கான்னு பாத்துக்காங்க, நம்மளோட ஆர்மி இருப்பான் பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஒரு சில விஷயத்துல வந்து லைக் வந்து அவனோட ஏஐ சிஸ்டம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, நாங்க இந்த சிஸ்டம்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து லைக் வந்து ஒரு காட்சி மாதிரி, அதாவது பிரசன்ட் மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. எங்க வச்சு பண்ணிருக்காங்க பாத்துக்காங்க, இந்தியா ஏஐ சமிட்ல வச்சுதான் வந்து பண்ணிருக்காங்க. யார் பண்ணிருக்காங்கிறது முக்கியம், இந்தியன் ஆர்மி தான் வந்து பண்ணிருக்காங்க. அது என்னென்ன ஏஐ வந்து சமிட் பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏஐ எக்ஸாமினர் அப்படின்ற ஒரு ஏஐ. இதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆர்மி சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாமே நடக்குதுன்னா வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிடும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஏஐ வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமன் அப்படின்ற ஒரு ஏஐ. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு 10 ஏஐ இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமன், அதுக்கப்புறம் வந்து ஏஐஎஸ் சர்வீஸ், இகாம், அதுக்கப்புறம் வந்து பிரக்ஷிபான், எக்ஸ்பேஸ், நாப் திருஷ்டி, டிரைவர் ஃபட்டிக் டிடெக்ஷன் டிவைஸ், ஏஐ இன் எ பாக்ஸ், வெஹிக்கிள் ட்ராக்கிங் ஒரு 10 ஏஐ வந்து 10 ஏஐ சிஸ்டத்தை வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கு. இந்த வெஹிக்கிள் ட்ராக்கிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா அது வந்து ஆர்மி வெஹிக்கிள் வந்து ட்ராக் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டு டிரைவர் ஃபட்டிக் டிடெக்ஷன் டிவைஸ் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணுமா வந்து லைக் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு டிரைவர் வந்து டக்குன்னு தூங்கிட்டான்னா ஒரு அலாரம் மாதிரி இந்த ஏஐ அடிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஐக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. சிம்பிளான விஷயம். அன்னைக்குன்னா அலாரம் ஓகே, நம்ம போவோம். என்ன அலாரம் தெரியல மேம், ஏகப்பட்ட அலாரம் படிச்சிருப்போம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்து ஸ்போர்ட்ஸ். சரியா? உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கிரிக்கெட்ல வந்து ஒரு 3 ஃபார்மேட் இருக்குன்னு. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெஸ்ட் ஒன்னு, ஓடிஐ ஒன்னு, T20 ஒன்னு. ஓகேவா?
இப்போ என்ன பண்றாங்க வந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ரஷீத் கான் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இந்த T20 கிரிக்கெட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு 700 விக்கெட் வந்து எடுக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே இந்த சாதனை வந்து பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து பண்றாங்க. T20 கிரிக்கெட்னா என்னன்னு பாத்துக்கோங்க. IPL, BBL இந்த மாதிரி லீக், இந்த டொமஸ்டிக் மேட்சஸ், பிரான்சைசி மேட்சஸ், இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாமே சேர்ந்தது. சரியா, எல்லாத்துலயும் சேர்ந்து T20ல மட்டும் 700 விக்கெட் வந்து எடுக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்த வந்து பண்ணதில்ல. ரஷீத் கான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்படின்னு ஒரு பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. ஓகேவா, கரெக்டா வந்து இந்த T20 வேர்ல்டு கப்ல வந்து யூஏக்கு எதிராக வந்து இந்த சாதனை வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இவர் ஃபர்ஸ்டா, செகண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து பிராவோ அப்படின்றவங்க வந்து செகண்ட் வந்து இருப்பாங்க. தேர்ட் வந்து சுனில் நாராயண் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து மொத்தம் வந்து T20க்கு. இந்த T20 இன்டர்நேஷனல் இருக்கும் பாத்தீங்களா, இன்டர்நேஷனல்னா புரியுதா? T20ன்றது வந்து நீ வந்து லீக் ஆடுறியோ, இல்லைன்னா வந்து இந்த IPL மாதிரி ஆடுறியோ, இல்லைன்னா வந்து டொமஸ்டிக் மேட்ச் ஆடுறியோ, எல்லாமே சேர்ந்துதான் வந்து T20. T20 இன்டர்நேஷனல்ன்றது இந்த இன்டர்நேஷனல் டீம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டீம் கூட விளையாடுவாங்க பாத்தீங்களா, அதான் வந்து T20 இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க. அதுல மட்டும் யார் அதிக விக்கெட் வந்து எடுத்துக்காங்கன்னா அதுலயும் ரஷீத் கான் தான் வந்து டாப்ல இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 191 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது வந்து எல்லாமே T20க்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்னா புரியுதா? லைக் வந்து நான் பேசுறது புரியுதா? நமக்கு புரியும். இல்ல அந்த கிரிக்கெட்டே பார்க்காதவங்க இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, புரியுது தானே? நான் வாட்டுக்கு எனக்கு புரியுற மாதிரியே சொல்லிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்னா தெரியும்ல, இந்த ரஞ்சி டிராபி, இரானி டிராபி, இந்த மாதிரி எல்லா இது இருக்கும் பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆயிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல மட்டும் ஃபர்ஸ்ட் யார் 700 விக்கெட் வந்து எடுத்திருப்பாங்கன்னா அவங்க பேர் பார்த்துக்கோங்க, வில்லியம் அப்படின்னு ஒருத்தவங்க 1840 வந்து எடுத்திருப்பாங்க. டெஸ்ட், ODI இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து. ஓகேவா, அதே சமயம் வந்து ODIல மட்டும் என்னென்ன சொல்லியிருக்கேன், T20 சொல்லிட்டேன். ODIல மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து 700 விக்கெட் வந்து எடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பாசிம் அக்ரம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து இந்த T20 இன்டர்நேஷனல் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு T20 இன்டர்நேஷனலையும் ODIலையும் இந்த T20 இன்டர்நேஷனல் வந்து 150 விக்கெட்டுக்கு மேல எடுத்து, அதே இது ODIல வந்து 200 விக்கெட்டுக்கு மேல எடுத்து, இந்த ரெண்டத்தையும் சேர்த்து ஒரே ஆள் வந்து யார் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஏசியாலே ஒரே ஒரு ஆள் தான் வந்து பண்ணியிருக்காங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, அதுவும் ரஷீத் கான் அப்படின்றத சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. உங்களுக்கு வந்து செஸ் செஸ் தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் செஸ் தெரியும்ல? நார்மல் செஸ் தெரியும், ஃப்ரீ ஸ்டைல் செஸ் தான் தெரியுமா? யாருக்காச்சும் தெரியாம இருக்கும்? ஆல்ரெடி சொன்னது. நார்மல் செஸ்னா ஓகே, எப்படி இருக்கும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும், அதாவது ரூக்கு, நைட்டு, அந்த ஆர்டரை நான் சொல்றேன் சரியா. ரூக்கு, நைட்டு, பிஷப்பு, அதுக்கப்புறம் வந்து குயின், அதுக்கப்புறம் கிங்கு, இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கும். புரிஞ்சுச்சு தானே? யானை இருக்கும், அடுத்து வந்து குதிரை இருக்கும், அதுக்கப்புறம் மந்திரி இருப்பாங்க, அடுத்து ராணி, அடுத்து ராஜா, அடுத்து திருப்பி மந்திரி, அடுத்து குதிரை, இந்த யானை இருக்கும். இது வந்து நார்மல் செஸ். அதே இது இந்த ஃப்ரீ ஸ்டைல் செஸ்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து போய் வந்து செஸ் போர்டு முன்னாடி போய் உட்கார்ற பத்தியா, அப்பதான் உனக்கு வந்து தெரியும் எப்படி இருக்கும்னா வந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சரியா. இப்போ வந்து நார்மலா வந்து யானை தான் வந்து இந்த கார்னர்ல இருக்குமா, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ராணியை தூக்கி அந்த கார்னர்ல வச்சிருவாங்க. ரெண்டாவது வந்து குதிரையை வைக்கிறதுக்கு பதிலாக வந்து பிஷப் வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி வந்து மாறி மாறி இருக்கும். ஒவ்வொரு மேட்சுக்கும் இந்த மாதிரி மாத்துவாங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா, நம்ம முன்னாடியே வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராம் பண்ணிருப்போமா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிப்பாய் வந்து நகட்டணும், ரெண்டாவது வந்து இந்த மந்திரியை வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும், அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டு வருவோம் பாத்தீங்களா, அது வந்து ஈஸியா இருக்கும் நார்மல் செஸ்ஸுக்கு. அதே இது இந்த ஃப்ரீ ஸ்டைல் செஸ்ல இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ண முடியாது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா என்ன சொல்ல வரேன்றது? ஃப்ரீ ஸ்டைல்ன்றது வந்து மாறி மாறி இருக்கும், அந்த காயெல்லாம் வந்து மாறி மாறி இருக்கும். ஓகே, அதுதான் வந்து இந்த ஃப்ரீ ஸ்டைல் செஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு சரியா. எங்க வச்சு நடந்திருக்குன்னு பாத்துக்கோங்க, ஜெர்மனியில வச்சு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இப்பதான் நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இல்ல யார் ஜெயிச்சிருப்பானா வந்து நம்ம கால்சன் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ரெண்டாவது யாரு வந்திருப்பாங்கன்னா வந்து யுஎஸ்எஸ் சேர்ந்த ஃபெபினோ அப்படின்றவங்க வந்து ரெண்டாவது வந்து வந்திருப்பாங்க. இது வரைக்கும் இந்த கால்சன்றவர் வந்து எத்தனை வேர்ல்ட் டைட்டில் வந்து அடிச்சிருக்காருன்னா 21 வேர்ல்ட் டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. மொதல் 3 இடத்த வந்திருப்பாங்க பாத்தீங்களா இந்த வருஷம், அவங்க வந்து அடுத்த வருஷம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு வந்து டைரக்டா வந்து குவாலிஃபை ஆயிருவாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, கால்சன் ஒண்ணு, இந்த ஃபேபினோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து, அதுக்கப்புறம் வந்து இந்த நோடிர் பெக் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து மூணாவது வந்து இருப்பாங்க. அவங்களும் டைரக்டா வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து உமன்ஸுக்கான ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் நடந்திருக்கும். அதுல யார் ஜெயிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து பிபி சாரா அப்படின்ற கஜகஸ்தானை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அடுத்து வந்து ஒரு ஒரு ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? எங்க நடந்திருக்கும் பாத்துக்கோங்க, நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்கும். இதுல வந்து இந்தியா தான் டாப்ல முடிச்சிருப்பாங்க. எத்தனை மெடல் வந்து வாங்கியிருக்கான்னு பாத்துக்கோங்க. மொத்தம் வந்து 94 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. அதுல வந்து 51 கோல்டு, 23 சில்வர், 20 பிரான்ஸ் அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகேவா? வேற எதுவும் இதுல வேணாம். யார் ஜெயிச்சிருக்காங்க பாத்துக்கோங்க, இந்தியா தான் டாப். எத்தனை மெடல்னு பாத்துக்கோங்க. எங்க வச்சு நடக்குதுன்னா வந்து நியூ டெல்லி வச்சு தான் நடக்குது அப்படின்றதையும் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, சிவராஜ் சிங் சௌஹான். அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. என்னத்த லான்ச் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, ஒரு ஏஐ, பாரத் விஸ்தார் அப்படின்ற ஒரு ஏஐ வந்து லான்ச் பண்றாங்க. இதை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், திருப்பியும் ஒரு வாட்டி சொல்றேன். இது எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அந்த ஏஐ கூட வந்து சாட்டும் பண்ணிக்கலாம், வாய்ஸ் வழியாகவும் கேட்டுக்கலாம். எப்படி சொல்றது, இப்போ வந்து நான் வந்து ஒரு நிலத்தையே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இல்ல நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நாளைக்கு மழை பெய்யுமா, இந்த நிலத்துல வந்து எந்த பயிரை வந்து பயிரிட்டா வந்து கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி டவுட்லாம் இருக்கும் பாத்தீங்களா. நீங்க எப்படி வந்து சாட் ஜிபிடி வந்து டவுட் வந்து கேட்கறீங்க, அதே மாதிரி ஒரு ஃபார்மருக்கு வந்து இந்த பாரத் விஸ்தார்ட்ட வந்து டவுட் வந்து கேட்டுக்கலாம். லைக் வந்து ஃபார்மர் சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்டும் வந்து இந்த ஏஐ கிட்ட வந்து கேட்டுக்கலாம். நீங்க வந்து எப்படி வந்து சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுதோ அதே மாதிரி தான் வந்து இந்த பாரத் விஸ்தார். நீங்க டைப் பண்ணி கேட்டீங்கன்னா டைப் வழியா வந்து ரிப்ளை வந்து பண்ணும். அதே இது வாய்ஸ் வழியா கேட்டீங்கன்னா வாய்ஸ் வழியா வந்து ரிப்ளை பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஏஐ இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. யார் வந்து பண்ணிருக்கான்னு பாத்துக்கோங்க, சிவராஜ் சிங் சௌஹான் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. எங்க வச்சு பண்ணிருக்காங்கன்றது முக்கியம். ராஜஸ்தான்ல ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், அங்க வச்சுதான் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுவும் இல்லாம வந்து இதே ஈவெண்ட்ல வச்சு வந்து ஏஏ ஃபார் அக்ரிகல்ச்சர் ரோட் மேப் அப்படின்ற ஒரு ரோட் மேப்பையும் லான்ச் பண்ணிருப்பாங்க. ஏஏ ஹேக்கத்தானும் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதையும் நம்ம படிச்சிருப்போம், அக்ரிகோஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் நடந்திருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வழியா வந்து வாய்ஸ் வழியா கேட்டுக்கலாம், சாட் வழியா கேட்டுக்கலாம்னு. எத்தனை லாங்குவேஜ் வந்து இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் மட்டும் இப்போதைக்கு. அடுத்த 6 மாசத்துக்குள்ள வந்து இதை வந்து நாங்க வந்து 11 லாங்குவேஜா வந்து மாத்திடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து இந்த ஏஐ பாரத் விஸ்தார் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து எந்தெந்த ஆப்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம். பீகார்ல இருந்தேன்னா வந்து பீகார் கிருஷி ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். குஜராத்ல இருந்தேன்னா வந்து அமுல் ஏஏ சர்லாபன் அப்படின்னு ஒரு இது இருக்கும். மகாராஷ்டிரால இருந்தேன்னா வாசுதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வழியா வந்து இது வந்து நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? இதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து பினான்சியல் இயர் 2027 மட்டும் 150 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு அவார்ட்ஸ். இந்த அவார்ட்ஸ் வந்து வருஷம் வருஷம் வந்து கொடுப்பாங்க. யார் கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிரிட்டிஷ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்தியாவில் இருக்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க நல்லா விளையாடவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, பிபிசி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமனுக்கு மட்டும் தான் இந்த அவார்டு. பேர் பார்த்துக்கோங்க, பிபிசி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அப்படின்றது இந்த அவார்டோட பேரு. எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 6வது எடிஷன். இதுல வந்து யார் யாருக்கு என்னென்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் யாருக்கு கேட்டீங்கன்னா வந்து ஸ்மிருதி மந்தனா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து பிபிசி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர். நல்லா பார்த்துக்கோங்க, இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மிருதி மந்தனாக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே விஷயமையும் நம்மளோட செஸ்ல விளையாடுவாங்க பாத்தீங்களா, திவ்யா தேஷ்முக் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்களுக்கு வந்து எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இயர் வந்து அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து வேற என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரீத்தி பால் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா வந்து பிபிசி பாரா ஸ்போர்ட்ஸ் உமன் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களை பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம். இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல பாரா ஒலிம்பிக்ல வந்து 2 பிரான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த அஞ்சலி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாம் தானே? கடைசி நியூஸ். ஓகே, கடைசி நியூஸ் ஒன்றும் இருக்காது. இந்த வருஷம் மாசம் வந்து படிப்போம் பாத்தீங்களா, இந்த மாசம் எவ்வளவு ரீட்டைல் இன்ஃபிளேஷனு, எவ்வளவு ஹோல்சேல் இன்ஃபிளேஷனு, அந்த மாதிரி ஒரு நியூஸ். ஜனவரி 2026 இந்தியாவோட ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன் வந்து எவ்வளவு இருக்குன்னா 1.81% இருக்கு. ஓகேவா? அதே இது இந்த ரீட்டைல் இன்ஃபிளேஷன் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2.75% இருக்கு அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? வேற எதுவும் இதுல வேணாம், ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எத்தூர் நாகரம் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தெலுங்கானால இருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து நாவல் ஷௌரியா மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா யூபில இருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து கிராண்ட் எஜிப்தியன் மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுவும் எஜிப்துல தான் இருக்கு. இதுதான் வந்து வேர்ல்ட்லே
லார்ஜஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விஷயம் வந்து ஒரு ஸ்பீசஸ், அதாவது ஒரு உயிரினத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது பேர் பார்த்துக்கோங்க, உயிரினம் தானே, ஸ்பெயின்ல வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அது பேர் பார்த்துக்கோங்க, சத்துர் ரேஜா அப்படின்ற ஒரு உயிரினத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீஸ்டன் டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள், இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா லண்டன்ல இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா நான் பேசுனதுதான்? ஓகே தானே?